ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கேள்? சௌக்கியமா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இன்னைக்கு வந்து திருவண்ணாமலை கோவிலுக்கு போகிறதான் வந்து பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்க்குறது அம்னியம்மா கோபுரம். அம்னியம்மா கோபுரம் வழியாக தான் இப்போ வந்து உள்ள வந்து போகிறோம். இப்போ இது வழியாக தான் வந்து போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து கட்டிட்டாங்க. முன்னாடியெல்லாம் அப்படி வந்து இல்லை. நாங்கள்லாம் ஊர்லலாம் திருவண்ணாமலைலாம் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எப்போனா எப்படி வேணால் போகலாம். இந்த மாதிரிலாம் வந்துமே கிடையாது. இப்போ வந்து ரொம்பவே எல்லாமே வந்து மாறிடுச்சு. இல்லை இப்போ இந்த ஆந்திராக்கார எல்லாமே ஃபுல்லாக வந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கோவிலே ரொம்ப மாறிடுது. இந்த மாதிரி நிறைய வந்து கட்டிட்டு இப்போ நல்லா கூட்டம் இப்போ லோக்கல் ஆளுங்களுமே யாருமே உள்ளே வந்து பண்ணுறதில்ல. இது வழியாக தான் நாங்கள் வந்து தெரிஞ்சவங்க அதனால் அப்படி சொல்லிட்டு என்னோட மாமா பையன் வந்து கூட்டிகிட்டு போனால் அப்படிதான் வந்து போகிறோம். இப்போ அம்னியம்மா கோபுரம் வழியாக வெளியில் வந்து இப்போ அடுத்து வந்து உள்ளே வந்து போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இல்லாமல் இப்போ வந்து இப்போ லைனில் வந்து போகிறதுனா இதுக்குள்ளெல்லாம் வந்து போய் போகணும். ரொம்பவும் கூட்டம் நிறையவே வந்து இப்போ இருக்கு. இன்னும் அடுத்து கார்த்திகை தீபம் வேறு வருது இல்லையா? இப்பெல்லாம் கண்டிப்பாக உள்ளெல்லாம் போகவே முடியாது. சுவாமி தரிசனம்லாம் ஒன்றுமே பண்ணவே முடியாது. நல்ல கூட்டம் இருக்கு. ஏன்னா இப்போவே வந்து உலகியோ வந்து நின்றுருக்கு வேறைய. இப்போ நாங்கள் கொடி கம்பத்துக்கிட்ட தான் வந்து போயின்னு இருக்கோம். இந்த பக்கம்லாம் வந்து பாருங்கள் லைனு இவ்வளோ லைனு. இந்த பக்கம்லாம் கியூ நிறைய வந்து நின்றுருக்கா. இல்லை அது வழியாக வந்து போகிறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தெரிஞ்சவா இருக்கிறனால அப்படியே அது வழியாக பின்னாடி வழியாக வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போனால் எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடம் அந்த இடம் எல்லாமே தான் வந்து கொடிக்கம்பம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மண்டபத்துலேருந்து இந்த மரத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருக்காங்க. இங்கே நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 கோபுரம் தரிசனம் வந்து பண்ணலாம். எப்பயுமே நாங்கள் போகிறத வந்து இதெல்லாம் வந்து பார்ப்போம். இப்போல்லாம் வந்து ஃபுல்லாக நிறைய எல்லாமே வந்து மரங்கள் அதுவும் இதுமாக வந்து மறைச்செடுத்து இந்த பக்கம் வந்து 2 கோபுரம் இருக்கும். அடுத்து இந்த பக்கம் வந்து 2 கோபுரம் இருக்கும். அடுத்து இந்த பக்கத்தில் ஒரு 3 கோபுரம் வந்து இருக்கும். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 9 கோபுர தரிசனமும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்படி சுற்றி வர இங்கே நின்று 9 கோபுரமும் தரிசனம் பண்ணிட்டு தான் நாங்கள் அப்படியே இப்படி சுற்றி பிரகாரம் வந்து சுற்றி வருவோம். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் சுற்றவே வந்து முடியாது. என்ன அப்படிலாம் வந்து எல்லா இடமும் லைன் பாருங்கள். இந்த பக்கம்லாம் வந்து லைன் இவ்வளோ வந்து நின்றுட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த மண்டபம் இந்த மரத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிறது வந்து எல்லாம் வந்து நவராத்திரி அம்பாளுக்கெல்லாம் வந்து ஒரு அலங்காரம் வந்து நடக்கும். இதுக்குள்ளே தான் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நவராத்திரி சமயம். அதில் இந்த லெஃப்ட் சைடு இந்த மரத்துக்கு முன்னாடி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை பூ கொட்டும். சித்திரை மாசம் வந்தீங்கன்னா பொம்மை பூ கொட்டுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தில் 63 நாயன்மார்கள் இருக்கா இல்லையா? இதுக்குள்ள வந்து வச்சு சுவாமி வந்து எடுத்துட்டு போவா. இப்போ அதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவெல்லாம் தான் வந்து எடுத்துட்டு போவா. ஒருத்தர் ஒரு இதில் 4 பேரா வந்து தூக்கிட்டு போவா. இது 63 நாயன்மார்களும் அதாவது கரெக்டாக என்னைக்குன்னு தெரியல, 5வது நாளோ 6வது நாளோ அது மாதிரி வந்து ஒரு நாள் வந்து திருவிழா அன்னைக்கு இந்த 63 நாயன்மார்களை சுவாமி வந்து எடுத்துன்னு போவா. சுவாமி அதாவது பசங்கள்லாம் ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து கொண்டு போவா. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் லைன் இது வரைக்கும் லைனு நாங்கள் அப்படியே இது வழியாக வந்து போனோம். இது வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேகோபுரம்னு சொல்லுவா. அதோட அந்த கோபுரத்தோடது தான். இப்போ அதான் வந்து பார்த்து நிறைய பேர் தரிசனம்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தா. நாங்கள் உள்ளெல்லாம் வந்து போகிறதெல்லாம் வந்து வீடியோ வந்து எடுக்கல. சும்மா அப்படியே மேலாக தான் வந்து எடுத்திருந்தேன். எல்லாம் தரிசனம்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கா. எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்க்குறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் நதிக்கு போகிற வழி. இங்கேருந்து அண்ணாமலையார் எல்லாமே வெளியில் வரா. இது வழியாக தான் எல்லாமே இப்படியே வந்து விட்டுட்டு அப்புறம் அம்மன் சன்னதிக்கு இப்போ பார்க்குறது அம்மன் சன்னதி வெளியில் வர இடம். நாங்கள் அண்ணாமலையார் எல்லாம் பார்த்துட்டு அடுத்து அம்மனோடது வந்து பார்த்துட்டு வெளியில் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதான் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது அந்த இடம் தான் இது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இப்போ பிரகாரம்லாம் சுற்றதெல்லாம் விடுறதே இல்லை. இப்படியே இது வழியாக தான் வந்து பின்னாடி வெளியிலலாம் வந்து விடுறா. இப்போ சுவாமி தரிசனம்லாம் ஆகிட்டு நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து உட்காருவோம்னு சொல்லி வந்து எடுத்தோம். இவர் தான் வந்து என்னோட மாமா பையன். இவர் தான் வந்து இங்கே பூதநாராயண கோயிலில் பூஜை பண்ணுறேன். ஏற்கனவே நான் போட்டிருந்தேன் முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பேன். இப்படிதான் வந்து நம்ம உள்ளெல்லாம் வந்து கூட்டிட்டு போனா நம்ம வந்து இந்த ஊர்ல இருந்தாலே இப்போ வந்து நம்மளெல்லாம் வந்து கூட விட மாட்டா. இப்பெல்லாம் போனா கூட ஏன்னா அவ்வளோ கூட்டங்கள் நிறைய எல்லாம் தெரிஞ்சவா எல்லாம் இருந்தால் தான் வந்து உள்ளே வந்து விடுறா. நம்ம சுவாமி தரிசனம் எல்லாம் ஆயிட்டு நம்ம அப்படியே வந்து இந்த பக்கம் பேகோபுரம் இந்த வழியாக தான் எல்லாருமே ஜனங்கள்லாம் வந்து போகிறது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டம் வழியாக எப்படி வந்து வெளியில் போயிட்டோம். ஏன்னா நாங்கள் திருப்பி அம்னியம்மா கோபுரம் வழியாக தான் நாங்கள் வெளியில் போனோம். அங்கே தான் நம்மளோட ரூம் எல்லாம் இருக்குது. முன்னுக்கும் வந்து கோவிலுக்கு வந்து போனோம். மாமா பையனுக்கும் இந்த பக்கம் போனால் தான் வந்து போக முடியும். அப்படியே நாங்கள் இந்த பக்கம் வந்து தோட்டமெல்லாம் வந்து கேட்டு திறந்ததுனால இப்படியே வந்து நாங்கள் வந்து வந்துட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி நாங்கள் ஒரு 4:30 மணிலாம் போனோம். ஒரு 5:30 மணிக்கு இல்லாமல் வந்து வந்தாச்சு. தெரிஞ்சவெல்லாம் இருக்கிறதுனால சீக்கிரமாக சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து வந்துட்டோம். சொல்லி வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். இது முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து ரமணாசுரம் அதெல்லாம் வந்து போனோம். ரமணாசுரம்லாம் வந்து உள்ள வீடியோலாம் வந்து எடுக்க முடியாதனால அதெல்லாம் வந்து நான் வந்து கவர் பண்ணலை. இதோட நம்மளோட ட்ராவல் விளாக் வந்து முடியும். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டே வாங்க. ரொம்ப உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தோட்டம் பக்கம் இதெல்லாம் இந்த இடத்துல நிறைய பூச்செடிகள் அதெல்லாமே வந்து நிறைய வந்து வச்சிருப்பா. எல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜனங்க எல்லாமே தரிசனம் முடிச்சுட்டு பின்னாடி வழியாக தான் எல்லாமே போயிட்டு அப்படியே திருமஞ்சன கோபுரம் வழியாக தான் போகிற மாதிரிலாம் வந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்கா. இப்போ அப்படிலாம் தான் வந்து பண்ணியிருக்கா. நாங்கள் அப்படியே வந்து வெளியில் வந்து வந்துட்டோம்.
அடுத்தது இது முடிஞ்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர் எல்லா தேருமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தேரை அதுவும் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதுவும் ஃபுல்லாக பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.